பிரைஸ் தி லார்ட் சகோதரி, உங்ககிட்ட சிலுவையை பற்றி, அதுவும் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை பற்றி சில கேள்விகள் உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். அதில் முதலாவதாக, இயேசு சுமந்த சிலுவையின் முக்கியத்துவம் என்ன? மீட்பு, தியாகம், பாவ மன்னிப்பு, அன்பு, விடுதலை, இறப்புக்கு இட்டு செல்லும் பாவ தலைகளிலிருந்து வெற்றி, கடவுளோடு கூட தொடர்பு, மனித குலத்தின் மீது கடவுளின் இரக்கம், புது வாழ்வுக்கான நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் செய்தி, நித்திய வாழ்வுக்கான சாட்சி. இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு காண்பிக்கின்றது. சரி, அடுத்த கேள்வி சகோதரி, இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவையின் எடை எவ்வளவு? இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் எடை 150 கிலோ, 15 அடி உயரம், 8 அடி அகலம். அடுத்த கேள்வி சகோதரி, இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது பேசிய முதல் வார்த்தை என்ன? தந்தையே, இவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். இதுவே ஆண்டவர் சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை. அடுத்து, எவ்வளவு மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கினார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சுமார் 6 மணி நேரம் அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சிலுவையை கண்டுபிடித்த புனிதரின் பெயர் என்ன சகோதரி? புனிதை ஹெலனா. சரி சகோதரி, அடுத்த கொஸ்டின். கொல்கத்தா மலை மேலே 3 சிலுவை, ஆண்டவர் நடுவில் 2 பக்கமும் 2 கல்வர்கள். இதில் ஆண்டவருடைய சிலுவை தான் என்று எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அப்படி கொஞ்சம் விளக்குங்களே ப்ளீஸ். இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு நோய்வாய்ப்பற்ற பெண்மணியை புனித ஹெலனா கொல்கத்தாவிற்கு மலைக்கு அழைத்து சென்றார். அங்கே 3 சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தன. அது எது இயேசுவின் சிலுவை என்று கண்டறிய அந்த பெண்ணிடம் அந்த 3 சிலுவைகளையும் தொடுமாறு வேண்டிக் கொண்டார். அந்த 3 சிலுவையும் அவள் தொடும்பொழுது ஒரு சிலுவையின் நிமித்தம் அவர் குணமடைந்தார். எந்த சிலுவையின் நிமித்தம் அவள் குணம் பெற்றாரோ அதுவே ஆண்டவருடைய திருச்சிலுவை என்று புனித ஹெலனா கண்டு கொண்டார். இப்படிதான் உண்மையான சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. சிலுவையில் மட்டுமே நாம் பெருமைப்பட வேண்டும், நாம் எல்லாமே சாதிக்க வேண்டும் என்று என்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, மனித குலத்தின் மீட்பிற்காக தன்னையே தியாகம் செய்துள்ளார். அவருடைய அன்பு, மன்னிப்பின் குணம், மரணத்தின் மீது வெற்றி, இவை யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனை. ஒருவராலும் இதை செய்ய முடியாது. அடுத்தவருக்காக தன் உயிரையே கொடுக்கவும் முடியாது. அன்பு ஒன்று மட்டுமே நம் மீது இருப்பதினால் ஆண்டவர் நம் பாவங்களுக்காக மரித்தார். நாம் கிறிஸ்துவின் தியாகத்தை கண்டு நாம் அவருக்காகவே வாழ்வோம். இயேசு நமக்கு தேவையானவற்றை எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசுவின் சிலுவை ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். சிலுவையின் மகிமையை புரிந்து கொள்வோம். சிலுவையின் வழியாய் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.